பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திருப்பெயரிலே ஆமென். ஜெபம் பண்ண கடவோம். மகா பரிசுத்தமும் கிருபையும் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, மனமகிழ்ச்சியும் ஆசீர்வாதமான ஜனவரி மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்து வழிபாட்டிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வருடத்தை தொடக்கின நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் ஓடு கூட உம்முடைய வழிநடத்தலை பெற்றுக்கொண்ட திருச்சபை மக்களாக இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வழிபடும்படியாய், ஆண்டவருடைய சாக்கிரமத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் கூடி வந்திருக்கிறோம். கூடுகளை நீர் பிரசன்னராக இருந்து ஆவியோடும் உண்மையோடு உம்மை தொழுது கொள்ளவும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இந்த நாளில் ஆவிக்குரிய மன்னாவை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளவும், சாட்சியோடு கூட உம்முடைய வழிநடத்தலை எங்களுடைய விசுவாச வாழ்வின் மேன்மையை பெற்றுக்கொள்ளவும் அருள் தர வேண்டும் என்று ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற திருப்பெயரிலே ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய திருப்பெயருக்கு மாட்சிமை உண்டாக. திருவிருந்து வழிபாட்டிற்கு தொடக்கமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று கிறிஸ்து சபை பாமாலைகளில் இரண்டாவது பாமாலை பாடுவோம். பாமாலை 2. உம்மை துதிக்கிறோம் யாவுக்கும் வல்ல பிதாவே, உம்மை பணிகிறோம் சுவாமி ராஜாதி ராஜாவே. இரண்டாவது பாமாலை எழுந்து நின்று இணைந்து பாடுவோம். யாவுக்கும் வல்ல பிதாவே, உம்மை பணிகிறோம் சுவாமி ராஜாதி ராஜாவே. உமது மகிமைக்காக கர்த்தா ஸ்தோத்திரம் சொல்லுகிறோமே. கிறிஸ்துவே இரங்கும் சோதரே கடன் செய்தோத்தே, லோகத்தின் பாவத்தை நீக்கிடும் தெய்வாட்டு கோட்டே, எங்கள் வானோ கேளும் பிதாவினது ஆசனத்தோழாயிரங்கும், நித்ய பிதாவின் மகிமையில் இயேசுவே நின்றபடியே ஜெபம் செய்வோமாக. திருவிருந்து ஆராதனை ஆயத்தம் பகுதியிலே 35வது பகுதியை நாம் யாவரும் பின்பற்றுவோம்.
எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் கடவுளிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியறல எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் குறித்து நமது ஆண்டவர் நமக்கு தொகுத்து அருளியதாவது, நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்து சொன்னதாவது, இஸ்ரவேலே கேள், நம்முடைய கடவுளாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் கடவுளாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாண முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்பதே. அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது நாம் கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டிச் செல்வதற்காக கடவுளுடைய கிருபையை தேடி முழங்கால் படியிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. கடவுள் நம்ம கிருபையாய் ஒரு புதிய ஆண்டை கொடுத்து, இந்த புதிய ஆண்டின் முதல் ஓய்வு நாளிலே தேவ சமூகத்திலே முழங்கால் படியிட்டு அவரை நோக்கி பார்க்கும்படியான கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கின்றார். நாம் ஆராதிக்கின்ற தேவன் நம்முடைய உள்ளத்தின் சிந்தனைகளை அறிந்திருக்கிற தேவன். நம்முடைய சிந்தனை ஒவ்வொன்றும் செயல்பாடாய் வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றதை நாம் அறிகின்றோம். ஆண்டவர் கிருபையாய் கொடுத்த இந்த புதிய ஆண்டின் முதல் ஓய்வு நாளிலே உங்களுடைய என்னுடைய செயல்பாடுகள், உங்களுடைய என்னுடைய பேச்சுக்கள், உங்களுடைய என்னுடைய நடக்கைகள் ஒருவேளை தேவனுக்கு பிரியமில்லாதிருக்கும் என்று சொன்னால், இந்த நேரம் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கிருபையாய் கொடுத்திருக்கின்ற நேரம். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லி வேதவசனம் சொல்கின்றது. ஆம், இந்த ஆண்டு இலக்கை நோக்கி நாம் தொடர இருக்கின்றோம்.
நம்முடைய இலக்கு என்ன? உலகத்தின் காரியங்களை குறித்தே நம்முடைய இலக்காக இருக்கின்றதா, அல்லது உன்னதத்தை குறித்த காரியங்களிலே நம்முடைய இலக்கு இருக்கின்றதா என்பதை நாம் சிந்தித்து பார்த்து மாமிச பிரகாரமாக நாம் நடப்போம் என்று சொன்னால் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கும். நாம் கர்த்தருக்கு ஏற்ற பிள்ளைகளாய், கர்த்தருடைய நாமத்தை பிரதிபலிக்கின்ற பிள்ளைகளாய், கர்த்தர் நமக்கு இந்த ஆண்டு வைத்திருக்கிற இலக்கை நோக்கி பயணிக்கின்ற பிள்ளைகளாய் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்வது விசேஷ கடமையாக இருக்கின்றது. எனவே ஆண்டவருடைய திருச்சமூகத்திலே, ஆண்டவரே, என்னை முற்றிலும் நீர் அறிந்திருக்கிறீரப்பா. கடந்த ஆண்டு முழுவதும் நீரை கரம் பிடித்து வழிநடத்தினீர். உம்முடைய தயவினாலே, உம்முடைய இரக்கத்தினாலே, உம்முடைய கிருபையினாலே புதிய ஆண்டிலே நாங்கள் பிரவேசித்திருக்கின்றோம். புதிய ஆண்டிலே அப்பா, நாங்கள் எந்த சூழ்நிலும் உம்மை நாங்கள் தரிசிக்கின்ற பிள்ளைகளாய், என்றால் இதோ கர்த்தர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்லியிருக்கிறீரே. எங்களுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள உம்முடைய திருச்சமூகத்திலே நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கின்றோம் என்று சொல்லி உங்கள் பாவங்கள் நிமித்து முழு இருதயத்தோடு உண்மையாய் பிரஸ்தாபப்பட்டு பிறத்திலே அன்பும் சிநேகமாக இருந்து இனி கடவுளுடைய கற்பனைகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நாம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமையுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி மறுபடியும் நமது பாவங்களை பின்வரும் மன்றாட்டின் மூலமாய் மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்வோம். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் எல்லாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லி விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம். எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். உங்கள் பரிசுத்தவான்களை சுத்திகரித்து உங்கள் மனசாட்சி சஞ்சீவித்தருளும். உங்கள் பரிசுத்தத்தை வைக்காதபடி நாங்கள் இனி புரிஞ்சுள்ளவர்களாய் உங்களுடைய சேர்த்ததாக மற்றவர்களுக்கு மன்னிக்க உதவி புரியும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமிழத்தில் உண்மையாய் மறந்திருக்கிற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த அருள் வார்த்தைகளை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். கடவுள் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனேவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளமாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்கள் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பரமபிதாவாக்கிய சர்வ வல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடு உண்மையான விசுவாசத்தோடு தம்மிடத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரிகள் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளச் செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகள் உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையில் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பாராக. கர்த்தர் உங்களோடிருப்பாராக. அவரும் ஆவியோடும் இருப்பாராக. ஜெபம் செய்வோம். கிறிஸ்து பிறந்த திருநாளுக்கு பின் வருகின்ற 2ஆம் ஞாயிறு இந்த நாளுக்குரிய சுருக்க மன்றாட்டு ஜெபம். அன்பு நிறைந்த கடவுளே, தூய ஒளியால் எங்கள் இருதயங்களை ஒளிரச் செய்து உமது போதனைக்கு எங்களின் உள்ளத்தை திறக்கவும் எல்லாவற்றிலும் உமது தயவுள்ள திருவுள்ளத்தின்படி செயல்படவும் உதவியருளும். ஆபிரகாமிற்கு உமது அன்பை காண்பித்தது போல உமது இரக்கத்தினால் எங்களை ரட்சிக்க ஒரே மைந்தனை இந்த உலகத்திற்கு அனுப்பினீர். நாங்கள் வழி தவறி சென்றாலும் எங்கள் மனம் திரும்புதலுக்காக காத்திருந்து தொடர்ந்து எங்கள் மேல் அன்பு கூறுகிற உமது பேரிரத்திற்கு நாங்கள் சாட்சிகளாயிருக்க உதவி செய்தருளும். இவை அனைத்தையும் உம்மோடும் தூய ஆவியரோடும் என்றென்றும் ஒரே கடவுளாக வாழ்ந்து ஆட்சி செய்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். உட்காருங்கள். இந்த நாளுக்குரிய திருமறை பாடங்களை படிக்க கேட்போம். 1ஆம் 2ஆம் திருமறை பாடங்கள் தொடர்ந்து படிக்கப்படும். வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட 1ஆம் வேத பாடம் அது ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம்
வசனங்கள் 1 7 வரை. ஆதியாகமம் 12 வசனங்கள் 1 7 வரை. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோடு கூட போனான். ஆபிரகாம் ஆரனை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாய் இருந்தான். ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத்தெல்லாவற்றையும் ஆரணிலே சபதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்தில் சேர்ந்தார்கள். ஆபிரகாம் அந்த தேசத்திலே சுற்றித் திரிந்து சீகேம் என்னும் இடத்துக்கு சமீபமான மோரே என்னும் சமபூமி மட்டும் வந்தான். அக்காலத்திலே கானானியர் அத்தேசத்திலே இருந்தார்கள். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான் என்பதே. வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட இரண்டாம் வேத பாடம் ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 31 முதல் 39 வரை. ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 31 முதல் 39 வரை. இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாயிருப்பவன் யார்? தம்முடைய குமாரன் என்றும் பாராமல் நாம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனை அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறார். அக்கினிக்குள்ளாளர்களை தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவர் எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பரிசுத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவன் அவரே. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களே முற்றும் ஜெயம் கொண்டவர்களாக இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் மிக காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவிலே தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டதென்று நிச்சயித்திருக்கிறேன். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத வசனம் வாசித்தாயிற்று. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். மறுபடியும் கடவுளுடைய திருப்பெயருக்கு புகழ்ச்சி உண்டாக நாம் அனைவரும் எழுந்து நின்று 361வது பாமாலை பாடுவோம். பாமாலை 361 ஒப்பில்லாத திவ்ய அன்பே என்று தொடங்கும் பாமாலை நிறைவில் நற்செய்தி பாடம் படிக்க கேட்போம்.
வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட மூன்றாம் சுவிசேஷ வேத பாடம் யோவான் 15ஆம் அதிகாரம் 9 முதல் 17 வசனம். யோவான் 15ஆம் அதிகாரம் 9 முதல் 17 வசனம். பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கும் இவற்றை உங்களுக்கு சொன்னேன். நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது. ஒருவன் தன் சிநேகத்திற்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவனிடத்திலும் இல்லை. நான் உங்களுக்கு கட்டளையிடுகிறது யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். இனி நான் உங்களை ஊழியக்காரர்கள் என்று சொல்லுகிறது இல்லை. ஏனெனில் ஊழியக்காரன் தான் எஜமான் செய்கிறதையே அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன். ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்க நீங்கள் போய் கனி கொடுக்கும்படியும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். நீங்கள் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்றே இவற்றை உங்களுக்கு கட்டளையிடுகிறேன். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட மூன்றாம் சுவிசேஷ வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சபையார் தயவு செய்து அமருங்கள். இந்த நாளுக்குரிய மகிழ்விக்கு மன்னா வசனம் சொல்ல ஞாயிறு பள்ளி பிள்ளைகளை அன்போடு அழைக்கிறேன். Nor height, nor depth, nor anything else in all creation will be able to separate us from the love of God in Christ Jesus our Lord. Romans 8:39. உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் வேறெந்த சிருஷ்டியாக இருந்தாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்காது என்று நிச்சயித்திருக்கிறேன். ரோமர் 8:39. உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். ரோமர் 8:39. Nor height, nor depth, nor anything else in all creation will be able to separate us from love of our God in Jesus Christ our Lord. Romans 8:39. கடவுளின் அன்பினை
உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். ரோமர் 8:39. உயிரானாலும் தாளாவோ வேற என்ன கிறிஸ்டியானாவோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய தேவனுடைய அன்புடைய பிரிக்க மாட்டான் என்று நிச்சயித்திருக்கேன். ரோமர் 8:39. பிரைஸ் லாட்டுவால் மகிழ்விக்கும் அண்ணா தலைப்பு கடவுளின் அன்பை அனைவருக்கும் எடுத்துரைத்தல். உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். ரோமர் 8:39. தேங்க்யூ. க்ளோரி டு காட். பிரைஸ் லாட்டுவால் மகிழ்விக்கும் அண்ணா கடவுளின் அன்பினை அனைவருக்கும் எடுத்துரைத்தல். உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். ரோமர் 8:39. ஆமீன். உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்ம இயேசு கிறிஸ்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டார் என்று நிச்சயித்து இருக்கிறேன். ரோமர் 8:39. உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டார் என்று நிச்சயித்திருக்கிறேன். ரோமர் 8:39. கடவுளின் அன்பினை அனைவருக்கும் எடுத்துரைத்தல். உயர்வானாலும் தாளானாலும் அது வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டார் என்று நிச்சயித்திருக்கிறேன். ரோமர் 8:39. Unveiling God's love to all, nor height, nor depth, nor anything else in all creation will be able to separate us from the love of God in Christ Jesus our Lord. Romans 8:39. என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். மத்தேயு 11:29. உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் உள்ளே தேவனுடைய அன்பை விட்டு விலகாதிருக்கேன் என்றேன். ரோமர் 8:39. உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினுடைய அன்பை விட்டு பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். ரோமர் 8:39. Nor height, nor depth, not anything else that creation will be able to separate us from the love of God in Christ Jesus our Lord. Romans 8:39. Nor height, nor depth, nor anything else in the all creation of the will be able to separate us from the love of God in Christ Jesus our Lord. Romans 8:39. Nor height, nor depth, nor anything else in all creation will be able to separate us from the love of God, Christ Jesus our Lord. Romans 8:39.
nor height, nor depth, nor anything else in all creation will be able to separate us from the love of God in Christ Jesus our Lord. Romans 8:39. உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மளை பிடிக்க மாட்டார் என்று நிச்சயித்திருக்கிறேன். ரோமர் 8:39. Nor height, nor depth, nor anything else in all creation will be able to separate us from the love of God in Christ Jesus our Lord. Romans chapter 8 verse 39. Nor height, nor depth, nor anything else in all creation will be able to separate us from love of God in Christ Jesus our Lord. Romans 8:39. Unveiling God's love to all. Nor height, nor depth, nor anything else in all creation will be able to separate us from the love of God in Christ Jesus our Lord. Romans 8:39. Nor height, nor depth, nor anything else in all creation will be able to separate us from the love of God that is in Christ Jesus our Lord. Romans 8:39. உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். ரோமர் 8:39. Unveiling God's love to all, nor height, nor depth, nor anything else in all creation will be able to separate us from the love of God in Jesus Christ our Lord. Romans 8:39. அனைவரும் இணைந்து இந்த நாளுக்குரிய வசனத்தை சொல்லுவோம். கடவுளின் அன்பினை அனைவருக்கும் எடுத்துரைத்தல். உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். ரோமர் 8:39. ஆண்டவருடைய வார்த்தைக்காக நம்மை தகுதிப்படுத்துவோம். ஜெப பாடலை பாடி வார்த்தைக்காக ஆயத்தப்படுவோம். ஆ
ஆவியானவராய் அசைவாடுகிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் மூலமாய் இந்த வருடத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் ஆண்டவர் எங்களை ஆற்றல் படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நீர் எங்களோடு கூட இடைப்படுகிறதை, உம்முடைய அமர்ந்த மெல்லிய சத்தம் எங்களுடைய செவிகளை துணிப்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாய், ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் செவிமடுக்க இருதயத்திலே பதித்து கொண்டவர்களாய், உம்முடைய சாட்சிகளாய் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்க அருள் தாரும். உம்முடைய வார்த்தைக்கு விரோதமாய் செயல்படுகின்ற எல்லா அந்தகார கிரியைகளையும் இயேசுவின் திருப்பெயரிலே கடிந்து கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை எங்களுடைய வாழ்வை புதிதாக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரில் அன்பார்ந்த இறைமக்களே, ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற திருப்பெயரிலே கிறிஸ்து பிறந்த திருநாளுக்கு பின்வருகின்ற இந்த 2வது ஞாயிற்றுக்கிழமை, இந்த புதிய வருடத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டிலே பங்கு பெறுகின்ற இறைமக்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்துவதிலும், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இந்த வருடம் முழுவதும் உங்களுடைய விசுவாச பயணத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக ஜெபிப்பதிலும் மகிழ்ச்சி அடைகின்றேன். பிதாவாக்கிய கடவுளிடமிருந்தும் திருமைந்தனாம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் நம்மை ஆற்றல் படுத்தி ஆசீர்வதிக்கின்ற தூய ஆவியரிடத்திலிருந்து வருகின்ற அருளும் அமைதியும் நம் அனைவரையும் ஆளுகை செய்வதாக. அருமையான பிள்ளைகளோடு கூட இணைந்து நாம் சொன்ன வசனம், இந்த நாளுக்குரிய பொருள் பொதிந்த திருமறை பாடங்களை படிக்க கேட்ட நிலைமையிலே ஆண்டவருடைய வார்த்தைக்காக இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே நம்மை அர்ப்பணிக்கின்றோம். அனைவருக்கும் கடவுளுடைய அன்பை செயல்படுத்துகின்ற அல்லது வெளிப்படுத்துகின்ற ஒரு சூழலை குறித்ததான தியான உரையை நாம் இணைந்து தியானிக்க ஆண்டவர் இந்த நாளுக்குரிய திருமறை பாடங்களை நமக்கு தந்திருக்கின்றார். கிறிஸ்து பிறந்த திருநாளுக்கு பின்வருகின்ற இந்த 2வது ஞாயிற்றுக்கிழமையிலே கடவுளுடைய அன்பின் மூலமாய் கிறிஸ்து இந்த உலகத்திலே பாலகனாய் பிறந்ததை நினைவு கூர்ந்து, அந்த அன்பு பூரணப்பட வேண்டும், அனைவருக்கும் வெளிப்பட வேண்டும் என்கின்ற புரிந்து கொள்ளுதலோடு கூட நாம் இந்த தியானத்திலே நம்மை இணைத்து கொள்ள ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி தான் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு என்பதை நாம் கடந்த நாட்களிலே அதிகமாய் ஆழமாய் தியானித்திருக்கின்றோம். அதை குறித்ததான தியானத்தில் நாம் நம்மை அர்ப்பணித்திருக்கின்றோம். அந்த எல்லா ஜனத்திற்கும் சந்தோஷத்தை தருகின்ற அந்த நற்செய்தி, அந்த கடவுளுடைய அன்பை வெளிப்படுத்துகின்ற நிலைமையை யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே சொன்னதைப் போல, கடவுள் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை தந்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்த அந்த அன்பின் வெளிப்பாட்டை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த புதிய வருடத்திலே நாம் நிலைப்படுத்தி கொள்ள, அதை பெற்றுக்கொண்டவர்களாய் நம்முடைய விசுவாச பயணத்தை தொடர ஆண்டவர் நம்மை இணைந்து தியானிக்க அன்புடன் அழைக்கின்றார். தொடக்க வரலாற்றிலே ஆதியாகமத்தின் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டதான ஆபிரகாமுடைய வரலாற்றிலிருந்து இந்த நற்செய்தியானது தொடங்குகின்றது. அதற்கு முன் இருக்கின்ற 11 அதிகாரங்களையும் நீங்கள் படித்து பார்க்கின்ற போது, நோவாவின் மூலமாக ஒருவேளை தொடக்க வரலாற்றிலே தொடக்க நிகழ்வை நாம் சந்தித்தாலும், நோவாவின் காலத்தில் ஏற்பட்ட பெருமழையின் மூலமாய் ஒரு பெரு அழிவு, அதை தொடர்ந்து வருகின்ற பாபேல் கோபுரத்தின் மூலமான அழிவின் சூழ்நிலைகள், இவைகளெல்லாம் கடந்து 12ஆம் அதிகாரத்திற்குள்ளாக அடியெடுத்து வைக்கின்ற போது ஆபிரகாமை ஆண்டவர் நோக்கி, உன் தேசத்தை, உன் இனத்தை, உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லி ஆண்டவர் நான் உனக்கும் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லி ஒரு அழைப்பை அல்லது அவருடைய அந்த அழைப்பின் அழுத்தத்தை ஆபிரகாமிடத்திலே ஆண்டவர் சொல்லுகின்றார். இந்த வார்த்தையை கேட்ட ஆபிரகாம் தன்னுடைய வாழ்விலே எந்த விதமான மறுப்பும் அல்லது எதிர்ப்பும் தெரிவிக்காதவாறு, கடவுள் சொல்லிவிட்டார் என்றால் கடவுள் தன்னுடைய வாழ்விலே ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் என்கின்ற புரிந்து கொள்ளுதலோடு கூட தன்னுடைய பயணத்தை தொடங்குகின்றார். ஆபிரகாம் தொடங்குகின்ற அந்த பயணம்தான் இன்றைக்கு 2026ஆம் ஆண்டிலே இந்த ஜனவரி மாதத்தின் 4வது நாளிலே நம்முடைய மனநிலைமையாக இருக்கின்றது. இதுநாள் வரைக்கும் இருந்த இனம், இதுநாள் வரைக்கும் இருந்த தகப்பனுடைய வீடு, இதுநாள் வரைக்கும் இருந்த தேசம் எல்லாம் ஆபிரகாமுக்கு பழக்கப்பட்ட ஒரு விஷயம், ஆபிரகாமோடு கூட வாழ்க்கையிலே ஒன்றித்திருந்த ஒரு விஷயம். இப்பொழுது ஆண்டவர் இவைகள் எல்லாவற்றையும் விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லுகின்ற போது
ஒருவேளை அங்கே என்ன இருக்கும், எப்படி இருக்கும், என்ன சூழ்நிலை இருக்கும், இதெல்லாம் எதுவும் தெரியாது. ஆனால் ஆண்டவர் சொல்லிவிட்டார், நீ புறப்பட்டு போ என்று சொல்லி. ஆக அந்த அடிப்படையில் ஆபிரகாம் புறப்பட்டு போகின்ற ஒரு மனநிலைமையோடு இருக்கின்ற மனநிலைமையில் தான் இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த ஜனவரி மாதத்தின் 4வது நாளிலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். 2025ஆம் ஆண்டை பற்றி நமக்கு நன்கு தெரியும். அது எப்படியெல்லாம் நம்மோடு கூட பயணித்திருந்தது என்பதெல்லாம் நாம் அறிந்திருக்கின்றோம். ஆனால் 2026ஆம் ஆண்டை பற்றி நமக்கு எதுவுமே தெரியாது. இந்த ஆண்டிலே என்ன நடக்கும் என்பது தெரியாது. இந்த ஆண்டு எப்படிப்பட்ட ஆண்டாக இருக்கும் என்று சொல்லி நமக்கு தெரியாது. 2019ஆம் ஆண்டை நாம் தொடங்கின போது அப்படித்தான் நாம் தொடங்கினோம். ஆனால் 2019ஆம் ஆண்டு முடிகின்ற போது கொரோனாவின் மூலமாக உலகமே இருண்டு போன ஒரு சூழ்நிலை. இன்றைக்கு 2026ஆம் ஆண்டை தொடக்குகின்ற போது இந்த ஆண்டின் நிறைவு வரைக்கும் எப்படி இருக்கும் என்பது நமக்கு தெரியாது. ஆக எதுவுமே தெரியாத ஒரு சூழ்நிலையில்தான் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற இந்த புதிய ஆண்டிலே நம்முடைய காலடிகளை பதித்திருக்கின்றோம். இந்த ஆண்டின் ஜனவரி மாதம் எப்படி, பிப்ரவரி மாதம் எப்படி என்பது தெரியாத நிலைமையிலே இந்த ஆண்டினுடைய கோடை காலம் எப்படி இருக்க போகின்றது, இந்த ஆண்டினுடைய பருவ சூழ்நிலை எப்படி அமைந்திருக்கின்ற போகின்றது, இந்த ஆண்டினுடைய குளிர்கால நிலைப்பாடுகள் எப்படியெல்லாம் இருக்கும், இந்த ஆண்டிலே மழை பொழிவு எப்படி இருக்கும், இந்த ஆண்டிலே தேசத்தினுடைய வருமானம் அல்லது பொருளாதார சூழ்நிலை, பஞ்சத்தின் சூழ்நிலை அல்லது செழிப்பின் சூழ்நிலை எப்படி இருக்கும் என்பதெல்லாம் நமக்கு தெரியாது. பல விதங்களிலே பல செய்திகள் நம்மை வந்தடைந்திருக்கலாம். ஆனால் நாம் எதுவுமே அறியாதவர்களாய் அன்றைக்கு ஆபிராம் ஒரு புதிய பயணத்திற்குள்ளாக தன்னை அர்ப்பணித்ததை போல நாமும் இன்றைக்கு அர்ப்பணித்தவர்களாய் இன்றைக்கு இந்த 2026ஆம் ஆண்டின் பயணத்தை நாம் தொடக்கி இருக்கின்றோம். இதுவரை எதுவும் தெரியாத சூழ்நிலையிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்த வழிகாட்டுதல் அடிப்படையிலே புதிய ஆண்டிற்குள் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். ஆபிராம் அப்படித்தான், நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்ன போது தைரியமாக புறப்பட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அங்கே ஆபிராம் தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்ததை நாம் இங்கே புரிந்து கொள்ளுகின்றோம். யோசுவாவின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனத்தை நீங்கள் படித்து பார்ப்பென்று சொன்னால் யோசுவாவுக்கும் ஆண்டவர் சொல்லுகின்ற ஒரு காரியம் இப்படியாகத்தான் அமைகின்றது. யோசுவா 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, அதற்கு சமீபமாய் வராதிருப்பீர்களாக, இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை என்று சொல்லி கட்டளையிட்டார்கள். நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை. யோசுவாவுக்கும் ஒரு புதிய பயணம்தான் மோசேயினுடைய காலத்திற்கு பிற்பாடு. இங்கே இந்த புதிய பயணத்திலே ஒருபோதும் நடந்து போகாத ஒரு புதிய பாதையிலே நடந்து போவதற்கு ஆண்டவர் அங்கே கட்டளை கொடுக்கின்றார். அதன் அடிப்படையில் தான் யோசுவாவும் பயணத்தை மேற்கொள்ளுகின்றார். ஒருபோதும் நடந்து போகாத ஒரு வழி. இந்த 26ஆம் ஆண்டை பற்றி நமக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் நாம் ஆண்டவருடைய பலத்தினால் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். அன்றைக்கு யோசுவா ஒருபோதும் தெரியாத, ஒருபோதும் நடந்து போகாத அந்த வழியிலே சென்ற போது கர்த்தர் அற்புதங்களை செய்வார் என்கின்ற நம்பிக்கையோடு கூட பயணத்தை மேற்கொண்டார். ஆண்டவர் அற்புதங்களை யோசுவாவினுடைய காலத்தில் செய்தார். இந்த ஆபிரகாமுடைய வரலாற்றை நாம் பார்க்கின்ற போது ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே ஒரு இனம் தெரியாத, ஒரு தேசம் தெரியாத, எந்த விதமான உறவு நிலையும் இல்லாத ஒரு இடத்திற்கு அங்கே புறப்பட்டு போ என்று சொல்லுகின்ற போது தைரியமாய் புறப்பட்டு செல்கின்றார். ஆண்டவர் சொல்லி அனுப்புகின்றார், நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். இப்போ ஆபிரகாமை பொறுத்த வகையிலே பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிவிட்டார். ஆனால் அவனுக்கு குழந்தை இல்லை, சந்ததி இல்லை. அவனும் அவனுடைய மனைவி மாத்திரம்தான் இருக்கின்றார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார், உன்னை பெரிய மக்கள் இனமாக்குவேன், ஒரு திரளான கூட்டத்திற்கு தலைவனாக்குவேன் என்று சொல்லி. ஆக இந்த நம்பிக்கையை, இந்த விசுவாசத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே அடித்தளமாய் பெற்றுக்கொண்ட ஆபிராம் தைரியமாக புறப்பட்டு போகின்றார். 4ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், கர்த்தர் ஆபிராமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். அவனோடு போகின்ற போது லோத்து அவனோடு கூட போகின்றான்.
ஒரு 75 வயது மிக்கவன் என்று சொல்லி அந்த இடத்திலே மதிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒரு 75 வயது மிக்க மனிதன் ஆண்டவர் காண்பிக்கின்ற ஒரு புதிய பயணத்திலே, ஆண்டவர் காண்பிக்கின்ற ஒரு புதிய வரலாற்றை எழுதும்படியாக புறப்பட்டு செல்கின்றான். இன்றைக்கு இந்த வருடத்தை தொடக்கி இருக்கிற இந்த தொடக்க நாட்களில், இந்த முதல் வாரத்தில் ஆண்டவர் ஆபிரகாமை போல நம்மையும் காண்பிக்கின்ற தேசத்திற்கு போ என்று சொன்னதின் அடிப்படையில் இந்த வருடத்தில் நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். ஆண்டவர் நமக்கு சொன்னதின் அடிப்படையிலே இந்த வருடத்தை நாம் சுதந்திரித்து கொண்டிருக்கிறோம். நாம் மேற்கொண்டிருக்கிற பயணம் யோசுவாவுடைய காலத்தில் இருப்பதைப் போல ஒருபோதும் இந்த வழியாய் நாம் நடந்து போனதில்லை. இது எப்படி என்று சொல்லி நமக்கு தெரியாது. இந்த வருடம் எப்படி நிறைவு பெறும் என்பதை நாம் அறியோம். ஆனால் ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஆற்றலின் அடிப்படையில் அன்றைக்கு ஆபிராம் தன்னுடைய தனிமையிலே, தனிமை என்று சொல்லும்போது சந்ததி இல்லாத தனிமையிலே அந்த புதிய பயணத்திற்குள்ளாக அடியெடுத்து வைக்க அவன் அங்கே புறப்படுகின்றான். இந்த இடத்தில்தான் கடவுளுடைய அன்பை நாம் புரிந்து கொள்ளுகின்றோம். ஒரு எதிர்கால திட்டத்தோடு கூட ஆண்டவர் ஆபிரகாமிடத்திலே கொடுத்த ஒரு கட்டளை. இந்த இடத்தில் தான் கடவுளுடைய அன்பை ஆபிரகாம் தெளிவாக புரிந்து கொள்ளுகின்றார். எதிர்கால திட்டம் என்பது ஆபிரகாமை பொறுத்தளவில் அன்றைக்கு இல்லை. ஆனால் கடவுள் கொடுக்கின்ற அந்த புதிய தேசம், கடவுள் கொடுக்கின்றதான அந்த புதிய பயணம் எதிர்கால திட்டத்திற்கு முழுமை செய்யும் என்கின்ற நம்பிக்கையோடு கூட தன்னுடைய அடியை அங்கே எடுத்து வைத்திருக்கின்றான். அந்த பகுதியை நீங்கள் பார்க்கின்ற போது 5ஆம் வசனத்தில் ஆபிரகாம் தன் மனைவியாக சாராயையும் சகோதரிய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்த தங்கள் சம்பத்தை எல்லாவற்றையும் ஆரானிலே சவதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு கானான் தேசத்திற்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்தில் சேர்ந்தார்கள். அங்கே சுற்றி திரிகின்றார்கள். கானான் தேசத்தில் இருக்கின்றார்கள். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தரிசனமாகின்றார். உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன். அதுவரைக்கும் ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லை. ஆக எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாத சூழ்நிலையிலே புறப்பட்டு சென்ற ஒரு மனிதன், எந்த விதமான ஒரு எதிர்கால திட்டமும் இல்லாமல் தன்னுடைய பயணத்தை தொடக்கின ஒரு மனிதன். ஆனால் ஆண்டவருடைய அன்பு வெளிப்படுகின்றது. அந்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன் என்று சொன்ன ஆண்டவருடைய மகிமை வெளிப்படுகின்றது. ஒரு திரளான ஜாதிகளுக்கு தலைப்பனாய், ஒரு திரளான மக்கள் கூட்டத்திற்குரிய தகப்பனாய் இந்த ஆபிராமை ஆண்டவர் உருவாக்குகின்றார். ஒருவேளை அந்த பழைய தேசத்திலேயே இருந்திருந்தால் ஒருவேளை இந்த ஆசீர்வாதம் கிடைத்திருக்குமா என்பது நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் காண்பிக்கின்ற புதிய பயணத்தை மேற்கொள்ளுகின்ற போது, ஆண்டவர் காண்பிக்கின்ற அந்த புதிய பயணத்திற்குள்ளாக அர்ப்பணிக்கின்ற போது ஆண்டவர் கொடுக்கின்ற வாக்குத்தத்தங்கள், ஆண்டவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதங்கள் அங்கே முழுமை அடைகின்றது என்பதை ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். இதுதான் கடவுளுடைய அன்பின் வெளிப்பாடாக ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுகின்றது. இந்த அன்பின் வெளிப்பாட்டிலே கடவுள் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் அந்த தேசத்திலே அந்த சந்ததியை ஆண்டவர் பலுகி பெருக பண்ணினது மாத்திரமல்ல, அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் ஏற்பட்ட சூழ்நிலையும் ஆண்டவர் ஆபிரகாமை அவனுடைய குடும்பத்தை என்ன செய்கின்றார்? பாதுகாக்கின்றார். ஒரு தெளிவான எதிர்காலத்தை ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுக்கின்றார். இந்த வரலாற்றை நீங்கள் தொடர்ந்து 12ஆம் அதிகாரத்தை படித்து பார்க்கின்ற போது புரிந்து கொள்ள முடியும். ஆபிரகாமோடு கூட ஆண்டவர் கூட இருந்தார், கூட பயணித்தார் என்பதற்கு ஆபிரகாம் தான் அங்கே சாட்சியாக இருக்கின்றார். அந்த சாட்சியின் அடிப்படையில் தான் அவர் அங்கே கட்டின பலிபீடத்திலே கடவுளை தொழுது கொண்டு தன்னுடைய விசுவாச பயணத்தை தொடர்கின்றார். அன்றைக்கு ஆபிரகாம் தொடங்கின அந்த விசுவாச பயணம்தான் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கின்றோம். விசுவாசிகளின் தகப்பனாக இந்த ஆபிரகாமை ஆண்டவர் அடையாளப்படுத்தி இருக்கின்றார். நம்முடைய விசுவாசத்திற்கெல்லாம் தகப்பன் தான். ஏனென்றால் எந்த விதத்திலேயுமே எதிர்காலத்தை பற்றி தெரியாது. அங்கே என்ன இருக்கும், எப்படி இருக்கும், என்ன நடக்கும், எதுவுமே தெரியாது. ஆனால் ஆண்டவர் சொன்னார், புறப்பட்டு சென்றார். ஆண்டவர் அழைத்தார், தன்னுடைய பயணத்தை தொடக்கினார். இன்றைக்கும் நாம் இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற வாக்குத்தத்தின் அடிப்படையிலே நம்முடைய பயணத்தை தொடக்கி இருக்கின்றோம். லக்கை தொடர்கின்ற ஆண்டு நம்முடைய லக்கு அந்த ஆண்டவர் கொடுக்கின்ற பரிசை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான். அந்த பரிசை நோக்கிய பயணத்தை நாம் தொடக்கி இருக்கிறோம். இன்றைக்கு 4வது நாள். நம்முடைய பயணம்
எப்படி இருக்கும் என்பதை இன்றைக்கு ஆபிரகாமுடைய வாழ்வை நாம் கற்றுக்கொள்ளுகின்ற போது புரிந்து கொள்ள முடியும். ஆபிரகாமை ஆசீர்வதித்த ஆண்டவர், ஆபிரகாமை பலுகி பெருகச் செய்த ஆண்டவர், ஆபிரகாமுடைய சந்ததிக்கு ஒரு புதிய தேசத்தை கொடுத்த ஆண்டவர் இந்த ஆண்டிலே நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் நம்முடைய திருச்சபைக்கும் சந்ததிக்கும் அப்படிப்பட்ட ஆபிரகாமை ஆசீர்வதித்ததைப் போல நம்மையும் ஆசீர்வதிப்பார் என்பதிலே சந்தேகமில்லை. அந்த ஆபிரகாமின் ஆண்டவர் நம்முடைய ஆண்டவராய் இருக்கின்றார். இதுதான் கடவுளுடைய அன்பாக அங்கே வெளிப்படுகின்றது. அன்வெயிலிங் காட்ஸ் லவ். ஒரு புரிந்து கொள்ள அல்லது நம்முடைய மனித சக்திக்கும் அப்பாற்பட்ட நிலைமையில் இருக்கின்ற அன்புதான் கடவுளுடைய அன்பின் வெளிப்பாடாக அங்கே வெளிப்படுகிறது. அந்த அன்பை புரிந்து கொண்ட ஆபிரகாம் தான் தைரியமாய் தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டான். 2026 ஆண்டிலே கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி தைரியமாய் பயணத்தை மேற்கொள்ளுங்கள். துணிந்து இந்த 2026 ஆண்டு பயணத்தை மேற்கொள்ளுங்கள். நாம் சந்திக்கின்ற சோதனைகளை சாதனைகளாய் மாற்றுகின்ற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். தனி மனிதனாய்த்தான், தனி மனிதன் என்று சொன்னால் சந்ததி இல்லாத மனிதனாய்த்தான் ஆபிரகாம் தன்னுடைய பயணத்தை தொடக்கினார். ஆனால் சந்ததிக்கு தேசத்தை கொடுப்பேன் என்ற வாக்குத்தத்தம் அன்றைக்கு ஆபிரகாமுடைய குடும்பத்தில் நிறைவேறியது. அதே போல தைரியமாய் நம் இந்த குடும்பத்தோடு கூட நாம் தொடக்கி இருக்கிற இந்த பயணத்தில் ஆண்டவருடைய அன்பு நிச்சயமாக இந்த 2026 ஆண்டு முழுவதும் நம்முடைய லக்கை அடைவதற்கு, நாம் அந்த பரிசை பெற்றுக்கொள்வதற்கு, அந்த லக்கை அடைகின்ற பயணத்திலே வெற்றியாளர்களாய் நாம் மாறுவதற்கு ஆண்டவர் நமக்கு அருள் தருவார் என்பதிலே சந்தேகமில்லை. 2025 சில தோல்விகளை நாம் சந்தித்திருக்கலாம், சில பிரச்சனைகளின் மூலமாய் கடன் பாரங்களிலே வீழ்ந்திருக்கலாம், சில விதமான சூழ்நிலைகளிலே நமக்கு இல்லாமை என்பது இருந்திருக்கலாம். ஆனால் 2026 ஆண்டிலே ஆபிரகாமை தனி மனிதனை சந்ததியாய் உருவாக்கின ஆண்டவர் நம்மையும் அப்படிப்பட்ட எதிர்கால ஆசீர்வாதத்தோடு கூட நம்மை உருவாக்குவார் என்பதிலே சந்தேகமில்லை. குழந்தை பாக்கியம் இல்லாத நிலைமையில் தான் ஆபிரகாம் புதிய தேசத்திற்குள்ளாய் பயணத்தை மேற்கொள்கின்றான். ஒரு பெரிய சந்ததியை ஆண்டவர் அந்த புதிய தேசத்திலே கொடுத்தார். அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு கூட நீங்கள் இந்த ஆண்டு பயணத்திலே உங்களுடைய பயணத்தை தைரியமாய் அந்த கடவுளுடைய அன்பு என்னோடு கூட இருக்கிறது என்று சொல்லி மேற்கொள்ளுகின்ற போது நிச்சயமாய் ஆண்டவருடைய ஆற்றல் ஆபிரகாமை சந்ததியாய் உருவாக்கினதைப் போல உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் சந்ததியாய் உருவாக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. அந்த ஆண்டவர் தான் ஆபிரகாமோடு கூட இருந்தவர். அந்த ஆண்டவர் தான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் நம்மோடும் கூட பயணிக்கின்றார். ஆக இந்த கடவுளுடைய அன்பு இப்படிப்பட்ட மாறாத நிலைமையிலே, எல்லையற்ற நிலைமையிலே நம்மை சந்தித்திருக்கிறது. எதிர்கால திட்டத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றது. இந்த அன்பின் தொடர் நிகழ்வுதான் நாம் படிக்க கேட்ட நற்செய்தி பாகத்திலே யோவான் 15 அதிகாரத்திலே பார்க்கின்ற கிறிஸ்துவனுடைய அன்பின் வெளிப்பாடாக அமைந்திருக்கின்றது. யோவான் 15 அதிகாரத்தில் 9 வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் மிகவும் தெளிவாக, பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன். அன்றைக்கு பிதாவாகிய கடவுள் ஆபிரகாமிடத்தில் எப்படி அன்பு கூர்ந்து அவனை ஒரு திரள் சந்ததியாய் உருவாக்கினாரோ, அந்த பிதா நம்மில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன் என்று சொல்லி அந்த இயேசுவினுடைய அன்பு அங்கே வெளிப்படுகின்றதை பார்க்கின்றோம். பிதாவின் அன்பு எப்படி அந்த அன்வெயிலிங் காட்ஸ் லவ் என்கின்ற அந்த அடைமொழிக்கேற்ப வெளிப்பட்டதோ, அதே போல இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பும் ஒரு எல்லையற்ற ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது என்பதைத்தான் இந்த திராட்சை செடி, திராட்சை கொடி, திராட்சை தோட்டக்காரர் இந்த உருவகத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன். ஆக நீங்கள் என்னுடைய அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். எப்படி அந்த திராட்சை செடியும் கொடியும் பின்னி பிணைந்திருக்கின்றதோ அதுபோல நாம் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்கின்ற ஒரு சித்தாந்தத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்பின் வெளிப்பாடாக அங்கே கொடுக்கின்றதை பார்க்கின்றோம். பிதாவின் அன்பை போலவே கிறிஸ்துவின் அன்பு. அங்கே அந்த அன்புக்கு பாத்திரமாக ஆண்டவர் அங்கே நிறைவேற்றுகின்ற ஒரு காரியத்தை நாம் அங்கே தொடர்ந்து பார்க்கின்றோம். 14 வசனத்திலே நாம் பார்ப்பென்று சொன்னால், நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என்
சிநேகிதராயிருப்பீர்கள். ஆக இந்த கிறிஸ்துவனுடைய அன்பிற்கு பாத்திரமாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய சிநேகிதர்களாய் நாம் இருக்க வேண்டும். அந்த நட்பு உறவிலே நாம் இருக்க வேண்டும். அந்த நட்புறவில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு நிபந்தனை ஆண்டவர் முன்வைக்கிறார். நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும். ஆண்டவர் நமக்கு என்னென்னலாம் கற்றுக் கொடுத்திருக்கிறாரோ அவைகள் எல்லாவற்றையும் நாம் செய்கின்றவர்களாய் நாம் நம்மை அர்ப்பணிப்போம் என்று சொன்னால் அந்த சிநேகத்தை, அந்த நட்புறவை நாம் புதுப்பித்துக் கொள்ள முடியும், அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். என்ன விதமான ஒரு நிபந்தனையை அல்லது என்ன விதமான எதிர்பார்ப்பை ஆண்டவர் முன் வைக்கிறார் என்பதை அதே 15ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற ஒரே காரியம் இதுதான், என்னில் நிலைத்திருங்கள். இன்றைக்கு நாம் இந்த உலகத்திலே நிலைத்திருக்கின்றவர்களாய் நாம் பல விதத்திலே வாழ வேண்டிய நிர்பந்தம் இருக்கின்றது. இந்த உலகத்தோடு கூட உலகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த உலகத்தின் சூழ்நிலைகள் நம்மை இழுத்து விடுகின்றது. ஆகவே நாம் இந்த உலகத்திலே நிலைத்திருக்கின்றோம். ஏனென்றால் இந்த உலகம்தான் நம்மை பல விதங்களிலே வழி நடத்துகின்றது. இந்த உலகத்தின் வேலைகள், இந்த உலகத்தின் உறவுகள், அல்லது இந்த உலகத்திலே நாம் சந்திக்கின்ற பல்வேறு விதமான காரியங்கள் நம்மை ஆளுகை செய்திருப்பதினாலே ஆண்டவரில் நிலைத்திருப்பதற்குரிய வாய்ப்புகள் நமக்கு குறைந்து விடுகின்றது. அல்லது ஆண்டவரிலே நிலைத்திருப்பதற்குரிய வாய்ப்புகளை நாம் அல்ல தட்டி விடுகின்றோம். ஆக என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் அப்படி நிலைத்திருக்கின்ற போது நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்து அப்படி என்னிலே நிலைத்திருக்கின்ற போது என்னுடைய சிநேகிதராயிருப்பீர்கள். அப்படி ஆண்டவருடைய சிநேகத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற போதுதான் கிறிஸ்துவனுடைய அன்பு நம்மிலே பரிபூரணப்படுகின்றது. ஆக கிறிஸ்துவனுடைய அன்பிலே பரிபூரணப்பட்ட திருச்சபையாய், கிறிஸ்துவனுடைய அன்பை முழுமையாக உள்வாங்கிக் கொண்ட விசுவாச கூட்டமாய் நம்மை நாம் அர்ப்பணிக்கின்ற போது, கடவுளுடைய அன்பு எப்படி ஆபிரகாமுக்கு அந்த புதிய தேசத்திலே ஒரு நல்ல சந்ததியை கொடுத்ததோ அதே போல கிறிஸ்துவனுடைய அன்பும் இந்த புதிய ஆண்டிலே நம்முடைய எதிர்கால சந்ததியை ஆசீர்வாதத்தின் பாதையிலே வழி நடத்தும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமில்லை. ஆக நாம் ஆண்டவரிலே நிலைத்திருக்கின்ற திருக்கூட்டமாக, ஆண்டவரோடு கூட நம்மை இணைத்து கொள்ளுகின்ற திருச்சபையாக நம்மை நாம் அர்ப்பணிக்க அல்லது ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை நாம் மறு அர்ப்பணம் செய்ய ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். உடன்படிக்கை ஆராதனைக்கு வந்தவர்களுக்கு மாத்திரம் தெரியும். அன்றைக்கு படித்த திருமறை பகுதி லேவியராகமம் 26ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தை அன்றைக்கு உடன்படிக்கை ஆராதனையில் நாம் படித்தோம். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்தால். என் கட்டளைகளின்படி நடக்க வேண்டும், என் கற்பனைகளின்படி செய்ய வேண்டும். அப்படி செய்கின்ற போது அந்த பகுதியிலே 12ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் படித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், உடன்படிக்கை ஆராதனைக்கு வந்தவர்கள் கண்டிப்பாக அன்றைக்கு இரவிலே இந்த பகுதியை வீட்டிலே போய் படித்திருப்பீர்கள். இன்றைக்கு மற்றவர்களுக்கும் நான் சொல்லுகின்றேன், தயவுசெய்து வீட்டிலே போய் இந்த பகுதியை நீங்கள் படியுங்கள். ஆண்டவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால், ஆண்டவருடைய கட்டளைகளின்படி நடந்தால், லேவியராகமம் 26ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் இருக்கின்ற அந்த ஆசீர்வாதத்தை இந்த ஆண்டிலே நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய திருச்சபையிலே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஆண்டவர் நிறைவேற்றி கொடுப்பார் என்பதிலே சந்தேகமில்லை. ஆக அப்படிப்பட்ட ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கின்றது. ஆக ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற காரியம், நீங்கள் என்னிலே நிலைத்திருக்க வேண்டும், என் கற்பனைகளின்படி நடக்க வேண்டும், என் கட்டளைகளின்படி நீங்கள் வாழ வேண்டும். அதான் ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற காரியம். அப்படி நாம் வாழ்கின்ற போது அன்றைக்கு பிதாவின் ஆசீர்வாதம், பிதாவின் அன்பு எப்படி ஆபிரகாமுக்கு பரிபூரணப்பட்டதோ அதே போல கிறிஸ்துவனுடைய அன்பும் நம்முடைய வாழ்க்கையிலே பரிபூரணப்படும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமில்லை. ஏற்ற காலத்தில் ஆண்டவர் என்னென்னலாம் செய்வார் என்பதை இந்த லேவியராகமம் 26ஆம் அதிகாரத்தின் 4 முதல் 12 வரைக்கும் உள்ள வசனங்களிலே நாம் படிக்கின்றோம். அப்படிப்பட்ட நிறைவான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கின்றார். எப்பொழுது? ஆண்டவருடைய கற்பனைகளின்படி நடக்கின்ற போது, ஆண்டவருடைய கட்டளைகளின்படி நாம் நம்மை வாழ அர்ப்பணிக்கின்ற போது. நீங்கள் என் சிநேகிதனாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நான் கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்ய வேண்டும், என்னிலே நிலைத்திருக்க வேண்டும். இதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற காரியம். இந்த வருடத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவருடைய சன்னிதானத்தில் அவருடைய சாக்கிரமத்தை பெற்றுக்கொள்வதற்கு நம்மை தகுதிப்படுத்துகின்ற நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை மறு அர்ப்பணம் செய்வோம். ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டிலே உம்மில் நிலைத்திருக்கின்ற திருச்சபையாய், உம்மோடு கூட உறவு கொள்ளுகின்ற திருச்சபையாய்,
நான் எங்களை மறு அர்ப்பணம் செய்கிறோம் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படி நாம் அர்ப்பணிக்கின்ற போது கிறிஸ்துவனுடைய அன்பு நம்மிடத்திலே பரிபூரணப்படும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமில்லை. அந்த கிறிஸ்துவனுடைய அன்பு பரிபூரணப்படுகின்ற போதுதான் நாம் என்ன செய்கின்றோம்? அதே 15ஆம் அதிகாரத்தில், யோவான் 15ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்திலே சொல்லப்படும், நீங்கள் ஒருவரிலொருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்றே இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன். ஆண்டவர் கற்றுக் கொடுத்தது எது? ஒருவரிலொருவர் அன்பாயிருக்க வேண்டும், ஒருவரிலொருவர் அன்பாயிருக்க வேண்டும். இந்த திருச்சபை குடும்பத்தில் நம்மிடத்தில் அவ்வப்பொழுது சச்சரவுகள் ஏற்படுவது இயற்கை, அவ்வப்பொழுது சில சலனங்கள் ஏற்படுவது இயற்கை, அவ்வப்பொழுது நம்மிடத்திலே மோதல்கள், கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவது இயற்கை. ஆனால் இந்த வருடத்தின் தொடக்க நாட்களில் ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்ற காரியம், நீங்கள் ஒருவரிலொருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற காரியம். ஆண்டவர் நம்மிலே என்னில் நிலைத்திருங்கள் என்று சொல்லி ஒரு அழைப்பை கொடுக்கின்றார். என்னில் நிலைத்திருங்கள் என்று சொல்லி அழைப்பு கொடுத்த ஆண்டவர், நீங்கள் என் சிநேகிதராய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். அப்படி எந்த எதிர்பார்ப்போடு கூட தான் சொல்லுகின்றார், ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும். நாம் திருச்சபை குடும்பமாக ஒருவருக்கொருவர் ஐக்கியமாக இருக்கின்ற போது, ஒருவருக்கொருவர் இந்த அன்பிலே நிலைத்திருக்கின்ற போது, இந்த கிறிஸ்துவனுடைய அன்பு நம்மிடத்திலே பரிபூரணப்படும். அப்பொழுதுதான் அந்த பிதாவின் அன்பு அன்றைக்கு வெறுமையாயிருந்த ஆபிரகாமை திரள் சந்ததியாய் உருவாக்கினதைப் போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற வெறுமைகளை ஆண்டவர் திரளான ஆசீர்வாதங்களினால் மாற்றுவார். ஆக ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற ஒரே காரியம், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும். என்னில் நிலைத்திருங்கள். அந்த திராட்சை செடியும் திராட்சை கொடியும் ஒன்றில் ஒன்று நிலைத்திருக்கின்ற போதுதான் கனி கொடுக்க முடியும். அந்த செடியிலே கொடியானது இணையவில்லை என்று சொன்னால், அல்லது அந்த செடியிலே கொடியானது தன்னிச்சைக்கு வாழ தன்னுடைய பயணத்தை தொடக்கினால் கனியை எதிர்பார்க்க முடியாது. ஆக அந்த திராட்சை செடியை அந்த திராட்சை தோட்டக்காரராகிய பிதா எதிர்பார்க்கிறது போல அந்த செடியிலே கொடியானது நிலைத்திருக்கின்ற போது அது மிகுந்த கனிகளை கொடுக்கும். ஆக இந்த உருவகத்தின் அடிப்படையிலே திருச்சபைக்கு ஆண்டவர் இந்த புதிய ஆண்டிலே கற்றுக் கொடுக்கின்ற காரியம், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்கின்ற போது மிகுந்த கனி கொடுக்கின்ற திருச்சபையாய் இந்த 2026ஆம் ஆண்டிலே மாற முடியும். ஆண்டவர் லக்கை நோக்கி அடைவதற்கு இந்த ஆண்டிலே நம்முடைய பயணத்தை தொடக்கி இருக்கின்றார். ஒரு வெறுமையாகத்தான் நம்முடைய பயணத்தை தொடக்கி இருக்கின்றோம், ஒரு இல்லாமையோடு கூட தான் நாம் பயணத்தை தொடக்கி இருக்கின்றோம். ஆனால் நாம் ஒருவருக்கொருவர் அன்பாய் இருக்கின்ற போது, ஒருவருடைய அன்பிலே ஒருவர் நிலைத்திருக்கின்ற போது அந்த கனி கொடுக்கின்ற ஜீவியம் நம்மிடத்திலே வெளிப்படுமேயானால் ஆண்டவர் நிச்சயமாக அந்த கனி கொடுக்கின்ற வாழ்வின் அடிப்படையிலே நம் மூலமாக தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். இதுதான் கிறிஸ்துவனுடைய அன்பு நம்மிடத்திலே பரிபூரணப்படுகின்றதனுடைய தாற்பயம். அனைவருக்கும் கடவுளுடைய அன்பை வெளிப்படுத்துதல் என்று சொல்லி பிள்ளைகளோடு கூட இந்த வசனத்தை நாம் இன்றைக்கு சொன்னோமே. நாம் நம்மிலே பரிபூரணப்படுவதற்கு இந்த கடவுளுடைய அன்பை, இந்த கிறிஸ்துவனுடைய அன்பை வெளிப்படுத்துகின்ற திருச்சபையாய், வெளிப்படுத்துகின்ற கிறிஸ்தவ விசுவாச கூட்டமாய் நாம் நம்மை மறு அர்ப்பணம் செய்ய ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். இன்றைக்கு பலிபீடத்திலே ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ள இருக்கின்றோம். இங்கே முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்கின்ற போது நான் என்னுடைய திருச்சபையிலே சக உறுப்பினரோடு கூட அன்பாய் இருக்கிறேனா என்கின்ற கேள்வியை எழுப்பினவர்களாய் இந்த இடத்திலே முழங்கால் படியிடுவோம் என்று சொன்னால், ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற பிற்கு கொடுத்த சரீரமும் சிந்த கொடுத்த இரத்தமும் நமக்குள்ளாய் கடந்து வருகின்ற போது, ஒருவேளை இந்த இடத்திலிருந்து நாம் புறப்பட்டு உள்ளே செல்லுகின்ற போது அந்த அன்பு நம்மிடத்திலே பரிபூரணப்படும் என்பதிலே சந்தேகமில்லை. ஒருவேளை நான் சகோதரனிடத்திலே சகோதரிடத்திலே அன்பை செலுத்துகின்றேனா, அன்புள்ளவனாய் இருக்கின்றேனா, அன்புள்ளவளாய் வாழ்கின்றேனா என்று சொல்லி எனக்குள் நானே கேள்வி எழுப்பி பார்த்து கொண்டு அந்த தாழ்மையின் மன்றாட்டை ஏறெடுத்து இந்த பலிபீடத்திலே ஆண்டவருடைய சாக்கிரமத்தை நாம் பெற்றுக்கொள்ள நம்மை அர்ப்பணிப்போம் என்று சொன்னால், நிச்சயமாக கடவுளிடத்திலே வெளிப்பட்ட அன்பின் அந்த ஆழம், கிறிஸ்துவின் மூலமாக அவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் நமக்கு பிற்க கொடுத்த அந்த சூழ்நிலை நிச்சயமாக இன்றைக்கு சாட்சியுள்ள திருச்சபையாய் இந்த 2026ஆம் ஆண்டிலே இந்த மதுரை பட்டணத்தில் மிக முக்கியமான வீதியில் இருக்கிற நம்முடைய திருச்சபையின் மூலமாக அந்த கிறிஸ்துவனுடைய அன்பு வெளிப்படும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமில்லை. ஆக பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்கின்ற பவுலின் கூற்றின் அடிப்படையிலே நாம் ஒரு புதிய
ஒரு உடன்படிக்கையை செய்து கொண்டவர்களாக, அந்த உடன்படிக்கையை புதுப்பித்து கொண்டவர்களாக, அந்த புதிய ஆசீர்வாதத்தோடு கூட நம்முடைய பயணத்தை மேற்கொள்ளுகின்றவர்களாக இன்றைக்கு நாம் அப்படிப்பட்ட நிலைமையிலே நம்மை மறு அர்ப்பணம் செய்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக ஆண்டவர் நம்மை குறித்து வைத்திருக்கின்ற திட்டத்தையும் தீர்மானத்தையும் இந்த 2026ஆம் ஆண்டிலே நிறைவேற்றி கொடுப்பார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நாம் படிக்க கேட்ட ரோமர் 8ஆம் அதிகாரம் அதிலே நமக்கு அதைத்தான் சொல்லுகின்றது. உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். ஒரு நிச்சயத்தின் வெளிப்பாட்டை பவுலப்போஸ்தலன் இங்கே ரோம திருச்சபைக்கு சொல்லுகின்றார். மரணமானாலும் ஜீவனானாலும், தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும், வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும், உயர்வோ தாழ்வோ வேறு எந்த சிருஷ்டியோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்க மாட்டாதென்று. நாம் அப்படிப்பட்ட நம்முடைய ஒருவருக்கொருவர் வைத்திருக்கின்ற அன்பிலே நம்மை பிரிக்க முடியாது என்கின்ற நிச்சயத்தோடு கூட இன்றைக்கு பலிபீடத்திலே ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். கடவுளுடைய அன்பு எப்படி வெளிப்பட்டது என்பதைத்தான் இந்த ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே அங்கே பவுல் சொல்லுகின்றார். 32ஆம் வசனத்திலே, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர். தன்னுடைய சொந்த குமாரன் எல்லாருக்காகவும் ஒப்பு கொடுத்த ஆண்டவர், அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் தான் இன்றைக்கு நம்முடைய சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரித்திருக்கின்றது. அந்த இரத்தத்தின் மூலமாக, அந்த புதிய உடன்படிக்கையின் மூலமாகத்தான் நாம் இன்றைக்கு கிறிஸ்துவனுடைய அன்பை புரிந்து கொண்ட, கிறிஸ்துவனுடைய அன்பை பெற்றுக்கொண்ட திருச்சபையாக நம்முடைய பயணத்தை மேற்கொள்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் இன்றைக்கு இந்த வருடத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே, ஏற்கனவே 1ஆம் தேதி நாம் திருவிருந்திலே பங்கு பெற்றிருக்கிறோம். இன்றைக்கு முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே பலிபீடத்திலே முழங்கால் படியிட இருக்கிறோம். ஆண்டவரே, கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு என்னை யாரும் பிரிக்கக்கூடாது சுவாமி. கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு வேறு எந்த ஒரு காரியமும், வருங்காரியமோ நிகழ்காரியமோ எதுவும் பிரிக்கக்கூடாது சுவாமி. என்னிடத்தில் இருக்கின்ற கருத்து வேறுபாடுகளோ, என்னிடத்தில் இருக்கின்ற முரண்பட்ட சூழ்நிலைகளோ, என்னிடத்தில் இருக்கின்ற வேறு எந்த விதமான காரியமோ கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்கக்கூடாது சுவாமி. இன்றைக்கு நான் அப்படிப்பட்ட ஒரு புதிய உடன்படிக்கையின் அடையாளமாக இன்றைக்கு உடைய சரீரத்தின் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்கிறேன் சுவாமி. இந்த சரீரம் இந்த இரத்தமும் எனக்குள்ளாக கடந்து வருகின்ற போது ஒரு புது சிருஷ்டியாய் நான் இந்த உலகத்திற்குள் புறப்பட்டு செல்ல ஆண்டவரே எனக்கு அருள் தார சுவாமி என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு ஒப்படைப்போடு கூட இன்றைக்கு ஆண்டவருடைய பலிபீடத்திலே ஆண்டவருடைய சாக்கிரமத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம் என்று சொன்னால், அன்றைக்கு பிதாவின் அன்பு ஆபிரகாமிடத்தில் வெளிப்பட்ட போது ஒரு தனி மனிதனை திரள் சந்ததியாய் ஒரு தேசத்திலே உருவாக்கின ஆண்டவர் இந்த புது வருடத்திலே நம்முடைய சந்ததியையும் ஆபிரகாமை ஆசீர்வதித்ததைப் போல நம்மையும் நம்முடைய சந்ததியும் ஆசீர்வதிப்பார் என்பது சந்ததியிலே அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகின்ற திருச்சபையாய் விசுவாச கூட்டமாய் இன்றைக்கு நாம் நம்மை மறு அர்ப்பணம் செய்வோம். கடவுளுடைய அன்பு வெளிப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவனுடைய அன்பு வெளிப்பட்டிருக்கிறது. நம்மில் நாம் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கின்றோம். ஒருவேளை நாம் ஒருவரிலொருவர் அன்பு கூறுகின்ற போது கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுகின்றோம். அப்படிப்பட்ட கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுகின்ற திருச்சபையாய் இன்றைக்கு கிறிஸ்துவனுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ள நம்மை தகுதிப்படுத்துவோம். ஆண்டவர் தாமே நம்முடைய முயற்சிகளை ஆசீர்வதிப்பாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த வருடத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே இலக்கை நோக்கிய பயணத்திலே கடவுளுடைய அன்பையும் கிறிஸ்துவின் அன்பையும் புரிந்து கொண்டவர்களாய் நாங்கள் ஒருவரிலொருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்கின்ற உம்முடைய திருவுள சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு எங்களை அர்ப்பணிக்கின்றோம். ஆண்டவரே, எங்களிடத்திலே குறைபாடுகள் உண்டு, எங்களிடத்திலே ஏற்றத்தாழ்வுகள் உண்டு, எங்களிடத்திலே பல்வேறு விதமான சிதைவுகள் உண்டு. ஆனால் ஆண்டவரே, கிறிஸ்துவின் அன்பை விட்டு வேறு எதுவும் எங்களை பிரித்து விடக்கூடாது சுவாமி. ஆண்டவரே, கிறிஸ்துவின் அன்பை விட்டு வருங்காரியமோ நிகழ்காரியமோ மரணமோ ஜீவனோ எதுவும் எங்களை பிரித்து விடக்கூடாது சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவினுடைய அன்பில் நிலைத்திருக்கின்ற திருச்சபையாய், கடவுளுடைய அன்பை பெற்றுக்கொண்டு ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டதைப் போல ஆசீர்வதிக்கப்பட்ட திருச்சபையாய் இந்த 2026ஆம் ஆண்டிலே எங்களுடைய பயணத்தை தொடர்வதற்கு ஆண்டவர் எங்களுக்கு அருள் தாரம். தொடர்ந்து நம்முடைய பிரசன்னம் பாதுகாவலும் எங்களோடு இருந்து எங்களை ஆட்கொள்ள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நாதர் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட நாம் யாவரும் இருந்தென்று நம்முடைய விசுவாசத்தை நிச்சய விசுவாச பிரமாணத்தின் மூலம் அறிக்கை செய்வோம்.
வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வவல்ல பிதாவாய் ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பரமகுமாரனாய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். ஒரு சர்வ உண்டாக்கும் உண்மை தமது பிதாவினால் ஜனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய் தேவனின் மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜனிப்பிக்கப்பட்டவர், பிதாவுடைய தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரமத்திலே பரிசுத்தாவினாலே மனிதரானார். நமக்காக பந்திப்பின் காலத்தில் சிலுவையில் அறிந்து பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியபடி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமத்துக்கு ஏறி பிதாவின் உபவாசத்தில் வீட்டிருக்கிறார். உயிர்களோரையும் மருத்துவரின் நியாயத்திற்கு மகிமையுடைய திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவின் குமாரன் புறப்படுவருமாய் பிதாவோடு குமாரன் கூட தோத்தரிக்கப்படுவருமாய் தீர்க்கமாய் பிரஸ்தாவை விசுவாசிக்கிறேன். ஒரே பஸ்த பொதுவான அப்போஸ்தலர் திருச்சபை என்று விசுவாசிக்கிறேன். பாவம் மன்னிப்பு கற்று நியமிப்பிட்டு ஒரே ஞானஸ்தானத்தை அளிக்கிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதும் மறுமைக்கு ஜீவன் என்று காத்திருக்கிறேன். ஆமீன். சபையார் அமர்வோம். எழுந்து நின்று 8வது கீர்த்தனை, தெய்வன்பின் வெள்ளமே திருவருள் தோற்றமே மெய் மனதானந்தமே என்று தொடங்கும் கீர்த்தனையை பாடுவோம். அப்பொழுது
ஜெபத்திற்கு பிற்பாடும் எங்கள் ஜெபத்தை கேட்டருளும் கர்த்தாவே என்று சொல்லி இணைந்து பாடி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய ஜெபத்தை ஏறெடுப்போம். எல்லா மனிதருக்காகவும் ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் செய்து தோத்திரங்களை செலுத்த வேண்டும் என்று கற்பித்தருள்ள சர்வ வல்லமையுள்ள கடவுளே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளும் கர்த்தாவே. எங்கும் உள்ள திருச்சபைக்கு தேவரீர் உண்மையும் ஐக்கியமும் ஏக சிந்தையும் உள்ள மனதை இடைவிடாமல் அருளிச் செய்யும். எங்கள் ஜெபத்தை கேட்டருளும் கர்த்தாவே. உம்முடைய திருநாமத்தை அறிக்கையிடுகிற யாவரும் உமது பரிசுத்த வசனத்தின் சத்தியத்தை குறித்து இசைந்த மனதுள்ளவர்களாய் இருந்து தைரியத்தோடும் உண்மையோடும் அதற்கு சாட்சி பகிர அனுக்கிரகம் செய்யும். எங்கள் ஜெபத்தை கேட்டருளும் கர்த்தாவே. சகல தேசத்தோரையும் நீதியின் பாதையிலும் சமாதான வழியிலும் நடத்தியருளும். எங்கள் ஜெபத்தை கேட்டருளும் கர்த்தாவே. நாங்களும் மற்றெல்லா மனிதரும் கடவுள் பக்தியோடும் சாந்தத்தோடும் ஆளப்படும்படி மனிதருடைய விஷயங்களில் அதிகாரம் வைப்பவர்களையும் விசேஷமாய் இந்திய குடியரசின் ஜனாதிபதியையும் எங்களை ஆளுகிறவர்களையும் உமது பரிசுத்தமும் சமாதானமும் ஞானத்தால் நடத்தியருளும். எங்கள் ஜெபத்தை கேட்டருளும் கர்த்தாவே. எல்லா பேராயர்களும் குருக்களும் டீக்கன்களும் விசேஷமாக எங்கள் பிரதம பேராயருமான மோஸ்ட் ரெவரண்ட் டாக்டர் ரூபர் மார்க் ஐயா அவர்களும் நமது பேராயருமான ரைட் ரெவரண்ட் ஜெயசிங் பிரின்ஸ் பிரபா ஐயா அவர்கள் தங்கள் நடக்கையினாலும் போதகத்தினாலும் சத்தியமும் ஜீவனும் உள்ள உமது பரிசுத்த வசனத்தை பிரசித்தப்படுத்தி உமது பரிசுத்த சாக்கிரமெந்துகளை ஒழுங்காயும் செம்மையாயும் கொடுக்க அவர்கள் அனைவருக்கும் உமது கிருபையை அருளிச் செய்யும். எங்கள் ஜெபத்தை கேட்டருளும் கர்த்தாவே. சகல தேசத்தாருளாலும் உமது விசேஷம் பரவும்படி உழைத்து வரும் யாவரையும் வழிநடத்தி ஆசிர்வதித்து எல்லா கல்வி சாலைகளையும் வித்தியாலயங்களையும் வைத்திய சாலைகளையும் உமது ஆவியானவர்களால் பிரகாசிப்படுத்தலும். எங்கள் ஜெபத்தை கேட்டருளும் கர்த்தாவே. உமது பரம ஆதரவினாலே நாங்கள் பஞ்சத்தினின்றும் வறுமையினின்றும் காக்கப்பட்டு பூமியின் நற்பலன்களை அதனதன் காலத்தில் நன்றி அறிதலான இருதயத்தோடு அனுபவிக்கும்படி எங்களுக்கு கிருபை செய்தருளும். எங்கள் ஜெபத்தை கேட்டருளும் கர்த்தாவே. உம்முடைய ஜனங்கள் எல்லோரும் விசேஷமாய் இவ்விடத்தில் கூடி வந்திருக்கிற இந்த சபையாரும் சாந்த இருதயத்தோடும் தகுந்த வணக்கத்தோடும் உமது பரிசுத்த வசனத்தை கேட்டு உட்கொண்டு தங்கள் வாழ்நாள் எல்லாம் பரிசுத்தமும் நீதியும் உள்ளவர்களாய் உமக்கு உத்தம ஊழியம் செய்ய அவர்களுக்கு உமது பரம கிருபையை கொடுத்தருளும். எங்கள் ஜெபத்தை கேட்டருளும் கர்த்தாவே. நிலையில்லாத அந்த ஜீவிய காலத்தில் துன்பம் துக்கம் வறுமை வியாதி முதலான உபத்திரவங்களால் வருத்தப்படுகிற யாவரையும் உமது தயவனாலே தேற்றி ஆதரித்தருளும். எங்கள் ஜெபத்தை கேட்டருளும் கர்த்தாவே. உம்மிடத்தில் விசுவாசமும் பயபக்தியும் உள்ளவர்களாய் ஜீவித்து போன உமது அடியார் எல்லோருக்காகவும் நாங்கள் உம்மை துதித்து அவர்களோடு கூட நாங்களும் உமது பரம ராஜ்யத்தில் பங்கு பெறும்படி அவர்கள் காட்டிய நல் மாதிரியை பின்பற்ற எங்களுக்கு கிருபை செய்திட வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டருளும் கர்த்தாவே. தொடர்ந்து ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, சகல ஞானத்திற்கும் காரணரே, நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன் எங்கள் அவசியங்கள் உமக்கு தெரியும். நாங்கள் அறியாமல் கேட்கிறோம் என்பதும் உமக்கு தெரியும். கடவுளே, எங்கள் பலவீனங்களை பார்த்து இறங்கி நாங்கள் எங்கள் அபாத்திரத்தின் நிமித்தம் துணிந்து கேட்கக்கூடாதவைகளையும் எங்கள் குருட்டாட்டத்தின் நிமித்தம் கேட்க தெரியாதவைகளையும் உம்முடைய குமாரனும் எங்கள் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணியங்களின் நிமித்தம் எங்களுக்கு அணுகியிருத்தருளும்.
நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானோட வழிநடத்தலும் ஆசீர்வாதமும் இன்னும் சதா காலங்களும் அனைவரோடும் நிலைத்து நிற்பதாக. கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. கர்த்தரன்பாய் சொந்த இரத்தத்தை சிந்தின காரணத்தை மன பூரணமாயெண்ணி கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. ஜீவப்பமல்லோ கிறிஸ்துவின் திருச்சரீரமல்லோ, பாவமனம் கல்லோ உனக்காய் பகிரப்பட்டதல்லோ. தேவகுமாரனின் ஜீவப்பத்தை என்றும் பிழைத்திட கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. கிறிஸ்துவின் சரீரம் இரத்தமாகிய சாக்கிரமந்தை விசுவாசத்தினாலே பெற்றுக்கொண்டவர்களாகிய நாம் பின்வரும் மன்றாட்டை யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, பரமபிதாவே, உமது நேசகுமாரனும் எங்கள் ஆண்டவருமாய் இயேசு கிறிஸ்துக்குள் எங்களை உமது பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு திருச்சரீரம் இரத்தமாகிய நான் ஆகாரத்தங்களை போட்டிருக்கிறேன். எங்கள் பாவங்களை மன்னித்து நித்திய ஜீவன் எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறேன். அளவிடப்படாத நன்மைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஒப்புக்கொடுக்கிறோம். இதுவே நாங்கள் செய்யத்தக்க ஆத்மீக ஆராதனை. நாங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பரிபூர்ண பகுத்தறியத்தக்கதாக எங்கள் மனம் மறுபடியும் காரியம் புரியும். எங்களுக்கு வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். எங்கள் தேவனுடையும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலமும் சதா காலமும் உண்டாவதாக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து எங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாக்கி நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பெற்ற அன்பு நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியுமாகிய திரியே கடவுளுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உங்களோடு இருந்து இன்றைக்கும் உங்களில் நிலைத்திருக்க கடவது.
வழிபாட்டு நிறைவு பவனி பாடலாக 194வது பாமாலை தூய பந்தி சேர்ந்த கைகள் என்ற பாமாலை பாடி வழிபாட்டை நிறைவு செய்வோம். தூய பந்தி சேர்ந்த கைகள் தோனி கேட்ட செவி குரல் கேளாமலோ ஆபிரகாமை ஆசீர்வதித்த எங்கள் ஆண்டவரே, நாங்களும் இப்பொழுது புதிய பயணத்தை தொடக்கி இருக்கிறோம். எங்களையும் எங்களுடைய சந்ததியையும் பெருக பண்ணுகிற உம்முடைய வல்லமை இந்த ஆண்டு முழுவதும் எங்களோடு நிறைந்திருக்க நாங்கள் கெஞ்சுகிறோம். இந்த வருடத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவருடைய சமூகத்தில் வரவும் உம்முடைய பலிபீடத்தில் முழங்கால் படியிட்டு உம்முடைய சாக்கிரமத்தை பெற்றுக்கொள்ளும் உதவி செய்தீர். எந்த தடையுமின்றி இந்த ஆண்டு முழுவதும் நாங்கள் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொண்டவர்களாய், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தவறாமல் வழிபாட்டிலே பங்கு பெற்று ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொண்டவர்களாய், சாட்சியுள்ள திருச்சபையாய் திகழ இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பு, ஒருவருக்கொருவர் அன்பு கூற வேண்டும் என்கின்ற அந்த பிரமாணத்தை நிறைவேற்றுகின்ற திருச்சபையாய் நாங்கள் திகழ்வதற்கு, சாட்சியோடு கூட வாழ்வதற்கு ஆண்டவர் எங்களுக்கு அருளையும் ஆற்றலையும் தந்தருள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேடி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோടെ சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். ஆமென்.